உருகி பாடல எவ்வளோ உருகி நீங்கள் எல்லாருமே லவ் பண்ணி அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்காக நாங்கள் ஒரு ட்ராக் மருமகள் அப்படின்னு சொல்லி இங்கே எக்ஸ்க்ளூசிவாக பண்ணோம் இல்லையா, அந்த ட்ராக் ரிலீஸ் ஆகும்போது அதே சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும் ஆண் பாவம் பொல்லாத படத்துக்கும். ஸோ மீண்டும் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. ஸோ இப்போ நம்ம வந்து ஆண் பாவம் பொல்லாது அன்ஃபில்டர்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன டாஸ்க் ஒரு செக்மெண்ட் இருக்க போகுது. என்னென்னா இவ்வளோ நேரம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும், பட் இப்போ சண்டை போட போகிறோம், களத்தில் இறங்கி இப்படி ஒரு ஆர்குமெண்ட் வந்து வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து டீமாக பிரிக்க போகிறோம், ரெண்டு பேராக. நாங்கள் எல்இடியில் ஒரு டாபிக் போடுவோம், அந்த டாப்பிக்கு ரெண்டு பேருமே ஆர்கியூ பண்ணணும். பஸர் அடிக்கும், திருப்பி டாபிக் மாறும், அந்த டாபிக் தான் என்ன டாபிக் வருதோ அந்த டாபிக் தான் கரெக்டாக திருப்பி ஆர்கியூ பண்ணணும். இப்படி யார் வந்து சூப்பராக ஆர்கியூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆடியன்ஸ் சார்பாக வந்து ஒரு விஷயம் வச்சுருக்கோம். பார்த்துருவோமா? ஓகே. ஆமாம், அவங்க அவர் பிரேக்ல போயிருக்காரு, ஹீரோ பிரேக்ல போயிருக்காரு. ஹீரோ சார் வந்துட்டார், ப்ளீஸ். நீ ஒரு தடவை வர்றப்ப என்ட்ரியாவே யோசிக்கிறாங்கப்பா பசங்க. நம்ம ஒரு செக்மெண்ட் ஒன்று ஆட போகிறோம், நீங்கள் கேட்டிங்களா தெரியல. இப்போ அந்த செக்மெண்ட் என்னன்னா பேசிக்லி வந்து அடிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து இறக்க போகிறோம், ஒரு டீமாக இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டாபிக் எல்இடியில் வரப்போகுது, அந்த டாபிக் தான் சரிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணுறாங்க. பஸர் பிரஸ் பண்ணோடனே மீண்டும் டாபிக் மாறும், மீண்டும் அந்த டாபிக் தான் கரெக்டாக ஆர்கியூ பண்ணுறாங்க. இதில் யார் கரெக்டாக ஆர்கியூ பண்ணுறாங்களோ, யாரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப போல்டாக ராவாக அன்ஃபில்டர்டாக இருக்கோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு விஷயம் வச்சிருக்கோம். ஓகே, உண்மையை தான் பேசணும், உண்மையை மட்டும் தான் பேசணும். ஓகே டன். யார் யார் டீம்? ஓகே, இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா நம்மளுடைய ரெண்டு பேர் வந்து எப்பயுமே ஒரு துணையாக இருக்கிறனால நம்மளுடைய டிரெக்டர் அவர்களும் ஜென்சன் அவர்களும் ஒரு டீமாக இருக்கட்டும். நம்ம வந்து ஜோவியும் சுச்சியும் பிரித்தா நமக்கு தான் அது பாவம், அதனால ஜோ சுச்சி ஒரு பேராக இருக்கட்டும். அதே மாதிரி ப்ரொடியூசர் சாரும் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் சாரும் நீங்கள் வந்து ஒரு பேராக இருக்கட்டும். ஓகே, ஸோ நம்ம வந்து மங்களகரமாக அந்த சைட்லேருந்தே ஆரம்பிச்சிடலாமே. யார்கிட்ட இருந்து? மங்களகரமாக பசங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்களா? கேட்கும் போதே எவ்வளோ நல்லா இருக்கு. ஆண் பாவம் பொல்லாதுன்னு வைக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பாய்ஸுக்கு தான் அந்த மாதிரி. ஓகே, ஸோ கலையரசன் அவர்கள் அண்ட் ஜென்சன் அவர்களுக்கான ஒரு டாஸ்க் நீங்கள் வந்துடலாம். ஓகே, உங்க எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா நான் சொன்னது? ஓகே, பார்த்துருவோமா யார் கெத்த ஆர்கியூ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பஸர் வரும், டாபிக் வரும், ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ரெடி ரெடி நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு கவுண்ட் டவுன் சொல்லலாம். நம்ம சொன்னனே பஸர் வரும். ரெடி 5. Can we please have the buzzer? ஹலோ, செக் செக், ஹலோ செக். ரைட்ரா. முதல் டாபிக்கே ஸ்டூடெண்ட் பாவம் அப்படின்னு இருக்கு. ஏன் ஸ்டூடெண்ட் பாவம்னு சொல்றீங்க? ரெண்டு பேர் ஜஸ்டிஃபை பண்ணோம். இப்போ பொதுவாக டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது ஒரு சப்ஜெக்ட் தான். அந்த ஒரு சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்குறதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் படிக்கும்போது 56 சப்ஜெக்டை எழுதி கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பட்டத்தை வாங்குறதுக்குள்ள, அதுவும் டிஎஸ்பி எல்லாம் இருக்குது, டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் படிச்சுட்டு வாங்குறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ கஷ்டம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது, அதனால அவ்வளோ கஷ்டம்ண்ணே. ஓகே, ஜென்சன் அவர்கள் பேசுற டீச்சர் பாவம்னு வந்துச்சு. ஏன் டீச்சர் பாவம்னு சொல்றீங்க ஜென்சன்? டீச்சர் ஆசீர்வாதம் பண்ணுங்க டீச்சர். அதாவது இப்போ பார்க்கும் போதே தெரியலையா அவங்களெல்லாம் மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. அத்தனை க்ரௌடுக்கும் சேர்த்து பரிதாபமாக ஒரு 10 பேர் உட்காந்துருக்குறாங்க. நியாயமா இது? பாகுபலி மாதிரி அத்தனை பேரும் நின்று கத்துன்னு கத்துறாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல இருந்தே டிசிப்ளின் கத்தியே ஓஞ்ச தொண்டைங்க அது. அவங்கள போய் அவங்க முன்னாடி அவங்களே வச்சுக்கிட்டு அவங்க பாவாங்கிறீங்களே, மனசாட்சி இருக்கா டைரக்டர் சார்? ஓகே, திருப்பியும் ஸ்டூடெண்ட் பாவம். ஏன் ஸ்டூடெண்ட் பாவம் சொல்றீங்க கலையரசன் அவர்களே? இப்போ ஹாஸ்டலில் கொண்டு வந்து சேர்த்து விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் சாப்பாடு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சவுண்டு சொல்லுது எவ்வளோ கஷ்டம்னு. அதே சாப்பாட்டை திருப்பி சாப்பிட்டு வந்துட்டு தூங்காம உட்காந்து கவனிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவேன்னு நினைக்கவே இல்லை. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதிராக பேசணும் இல்லையா? இல்லைங்க, வார்டன்லாம் ரொம்ப நல்லவங்க. அவங்க மனசு குழந்த மனசு. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதிராக என்றைக்குமே நடந்ததில்லை. அவங்களுக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு வேற வழி இல்லப்பா. ஓகே, ஸ்டூடெண்ட் பாவமா டீச்சர் பாவமான்னு பார்க்கும்போது உண்மையாலுமே ஜென்சன் தான் பாவம் அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப கஷ்டப்படு. பட் ஆனால் ரெண்டு பேருமே சூப்பராக ஆர்கியூ பண்ணாங்க. ரெண்டு பேருக்காகவும் மீண்டும் ஒரு பெரிய கைத்தில் கொடுத்தலாம். கலையரசன் அண்ட் ஜென்சன் வெல் பிளே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்படியே நீங்கள் உங்களுடைய இருக்கைகளில் உட்காந்துடலாம்.
அடுத்ததாக நம்மளுடைய தயாரிப்பாளர் சக்திவேல் அவர்களும் கிரியேட்டிவ் தயாரிப்பாளர் நம்மளுடைய விக்னேஷ்காந்த் அவர்களுக்கான டாபிக்ஸ் வரப்போது நீங்க ஆர்கியூ பண்ண போறீங்க. ப்ளீஸ் ஆரம்பிச்சிடுவோமா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ரெடி 3 2 1 can we have the buzzer? அவ்வளோதான். எப்படி பாருங்க, பேச்சுலர் தான் உண்மையிலே பாவம். ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்காது, ஓகே, தங்குறதுக்கு நல்ல ரூம் இருக்காது, ஹாஸ்டலில் நல்ல சாப்பாடு இருக்காது, வெளியில் மெஸ்ஸில் சாப்பிட்றோன்னா ஒன்றும் பணம் இருக்காது, இப்படி எதுவுமே இருக்காது. இன்னும் சொல்ல போனால் அதை சொல்ல முடியாது ஸ்டேஜில். அப்படி இல்லாதது தான் நிறைய பேச்சுலர்ஸ்ட்டை. ஆனால் கல்யாணம்னா காலையில் காஃபி வந்துடும். அது ஹஸ்பண்ட் போட்டாலும் சரி, ஒய்ஃப் போட்டாலும் சரி. இது எல்லாமே பேச்சுலர்ஸ்க்கு கொடுக்குறதே இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான். நமக்கு வந்து எதுவுமே கிடச்சிருக்காது. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் நாம் கொடுக்கணும். குடும்பத்தில் இருந்து பையனுக்கு சாப்பாடைக்கு போடணும், ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், லோன் கட்டணும். உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒருத்த மேலேயே வச்சுருங்க. கழுத மாதிரி வாழ்க்கை தான் கல்யாணம். சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்கணுன்றதெல்லாம் ஓகேண்ணே. ஆனால் சுற்றி குடும்பமாக சேர்ந்து என்ன கேட்டாலும் கொடுப்பாங்களே, அது ஒன்று இருக்கு. படிங்க, பேச்சுலராக இருக்கப்ப தீபாவளி அன்னைக்கு ஏதாவது வீட்டில் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. பொங்கல் அன்னைக்கு ஏதாவது நமக்கு ஸ்பெஷலாக பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. நல்ல வேலை வாங்குவாங்க, வேலை செய்ய சொல்லுவாங்க, எல்லா பக்கமும் நம்மளை போட்டு வாட்டி எடுப்பாங்க. ஆனால் கல்யாணம் ஆனவங்க பொண்டாட்டியோட வெளில போகிறாரா, அவரை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பேச்சுலர்ஸ் தான் எல்லா நேரத்திலையும் உழைக்கிறதுல சிறந்தவர்கள். அதனால பேச்சுலர்ஸ் தான் பாவம். எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு. ஏண்ணே, பொண்டாட்டி கூட்டிகிட்டு வெளியே போகிறது அவ்வளோ சந்தோஷமான விஷயமானு நினைக்கிறீங்க நீங்கள்? அண்ணே, தீபாவளிக்கு அப்போ எல்லாத்துக்கும் வெளியே பட்டாசு வெடிக்கும், கல்யாணம் பண்ணவனுக்கு தான் உள்ளே வெடிக்கும்ண்ணே. அவன் பிரச்சனையை இங்கே இருக்கிறவன் கல்யாணம் ஆனவனுக்கு மட்டும்தான் தெரியும். நான் பேசுறது இந்த பசங்களுக்குலாம் பாவம் ஒண்ணுமே தெரியாதுனே. சார் அது ஒத்துக்கிறேன் சார். அந்த ஃபர்ஸ்ட் ரோல அவர் பாருங்க எப்படி கலகலகலன்னு சிரிக்கிறார். அவர் மனசுல இருக்க வலியே போகுதுன்னு நினைக்கிறேன். அதுல நான் சொல்றது முக்காவாசி வாழ்க்கையை அவன் தான் அனுபவிச்சிட்டு அவனை பார்த்து தான் இது எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது வந்து கஷ்டம்தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டு போகிறது. நீங்களாவது ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணுறப்பயே பாதி நேரம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருப்போம், ஆனால் செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். இல்லை, அதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை. நம்ம செலவு பண்ணுறவங்களுக்கு தான் உண்மையிலே அந்த காசு போகுதா, இல்லை வேற யாருக்கும் நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறது தான் உண்மையிலே டஃப்பான ஜாபு. ஸோ அன்ரிசர்வ்டில் பயணிக்கிற நாங்கள் தான் ரொம்ப கன்ஜஸ்டடாக பயணிக்கிறோம். அதனால பேச்சுலர்ஸ் தான் பாவம். அண்ணே, நீங்க வேண்டாட்டி இறங்கி போயிடலான்னு, எங்களால் இறங்கி போக முடியாதுண்ணே. அந்த கம்பார்ட்மெண்ட் எப்படி இருந்தாலும், எவ்வளோ மோசமாக இருந்தாலும், எவ்வளோ நெரிசலாக இருந்தாலும், மூச்சு கூட விட முடியலன்னு அங்கே தானே சாகணும். உங்களுக்கு பின்னாடி வண்டி வந்துட்டே இருக்கும்ண்ணே. இதை விட்டு அதில் ஏறுவீங்க, அதை விட்டு இதை ஏறுவீங்க, உங்கள் வாட்டில் போயிட்டே இருப்பீங்க. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி விஷயமே இல்லையா. ஒரு கல்யாணம் ஆனவனா நான் சரண்டர் ஆயிடுறேன். ஓகே, என்னதான் வந்து ஒரு பேச்சுலர் பாவமா கல்யாணம் ஆனவங்க பாவமா அப்படின்னு பேசினா கூட ரெண்டு பேரும் கடைசியில் அந்த ஒரு ஒற்றுமை பார்த்தீங்களா, அதுதான் ஆண் பாவம் போல அது டீம் இல்லையா. சூப்பர், வெரி நைஸ். ரெண்டு பேரும் பயங்கரமா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க. உங்க எல்லாருக்குமே பயங்கர சிங்க் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் முதல் ரோல் இருக்கவங்க அப்படி ஒரு மாதிரி உற்சாகம் வேண்டாங்க, அப்படி வந்து தீவிரமாக வந்து ரெண்டு பேருமே பண்ணீங்க. அதே மாதிரி சார் ஆக்சுவலாக யாருமே பாவமாக இருக்கக்கூடாதுன்னு. ஏண்ணே? அண்ணே, பேச்சுலராக இருக்கும்போதும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு. ஆமாண்ணே. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுனே. அதுதானே நம்ம படத்தை வந்து பார்த்தா புரிஞ்சிடும். சூப்பர். ஓ மை காட் சார், யூ ஆர் ஆசம் சார். மாஸ் சார், நீங்க வேற லெவல். ஒரு ஷோ நடத்தி ஒரு ஆங்கராக 2 மணி நேரம் பேசுறத ஒரே லைன்ல அப்படி முடிச்சாரு பாத்தீங்களா, அதுதான் சக்திவேல் சார். மீண்டும் இவங்க ரெண்டு பேருக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தறி கொடுத்தலாம். ஃபென்டாஸ்டிக்கா வந்து ப்ளே பண்ணாங்க இந்த செக்மெண்ட். சூப்பர். நம்ம டீம்ல வந்து பாக்கி இருக்கிறது 2 பேர் தான், ஜோ அண்ட் சுச்சி. நம்மளுடைய ரியோ அவர்கள், மாளவிகா அவர்கள். உங்களுக்காக என்ன டாபிக் வரப்போகுதுன்னு பார்க்கறதுக்கு எனக்கே ஆசையாக இருக்கு. வந்துடுறீங்களா? ப்ளீஸ் கேன் வி மேக் சம் நாய்ஸ் ஃபார் ரியோ அண்ட் மாளவிகா அவர்கள். அடி உனக்கு எனக்கு இந்த ஜோடி பொறுத்தவட 100 இருக்குது. ஓகே, இருங்க. அவ்வளோ சீக்கிரம் அப்படி டாபிக் போடுறோம். நாங்களாம் சேர்ந்து ஒரு கவுண்ட் டவுன் கொடுத்து டாபிக் பண்ணுறோம். ஓகே, ரெடி 3. கேன் வி ஹேவ் தி பஸர்? ஹீரோ பாவம்.
எது நிஜமாவே ஹீரோ தான் பாவம். ஏன்னா காலையில ஹீரோயின் அவங்க ரூம்ல இருந்து கிளம்புறதுல இருந்து ஷூட்டிங் வர வரையும் பாதுகாப்புக்கு 5 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பானுங்க. அவங்க வர போக கேபு, சரி வந்து திரும்பி போற வரையும் அவங்க ரூம் கதவு சாத்துற வரையுமே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓகே மேடம், பாய் மேடம், டேக் கேர் மேடம், மேடம் ஃபுட்டு மேடம், டின்னர் மேடம், எல்லாத்தையுமே மேடம் 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 அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி அவங்க கையில கொடுத்து குழந்தை மாதிரி பத்திரமா பார்த்துப்பானுங்க. எனக்கு நான் கிளம்பிட்டியாண்ணா, கார் வந்துச்சாண்ணா, ரெடி ஆகணா, சட்டைங்கண்ணா, டேய் காஸ்டியூம் இன்னும் வரலடா, ரெடி ஆகி வாண்ணா அப்படின்றவானுங்க. நானாவே அந்த சட்டையை போட்டு நேராக போய் நிற்கணும். சாப்பிட்ருக்க கூட மாட்டோம். அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு டீ தான் கேட்டிருப்போம். சாரி, டீ கேட்டிருப்பேன், கொடுப்பானுங்க. டீ பிரேக்கு கேட்பேன், அந்த பிரேக்கு கூட கொடுக்க மாட்டானுங்க. ஹீரோ அப்படின்னாவே அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வச்சுக்கிட்டு நம்மளை எந்த விதமான லக்ஸுரியுமே அனுபவிக்க விட மாட்டானுங்க. ஹீரோயின் அப்படின்ற பேரில் ஒரு ஸ்டெப் இப்படி தள்ளி நின்று எல்லா விதமான லக்ஸுரியும் அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதனால ஹீரோ தான் பாவம். ஏன்னா யோசிச்சு பாடுறா, பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க பால் பாயசம் சாப்பிடும்போது பால் டீ கூட கிடைக்காம நின்றுட்டு இருப்போம். ஹீரோயின் தான் பாவம். ஏன் அப்படி சொல்றீங்க மாளவிகா? எதுவும் இல்லை, ஹீரோயின் தான் பாவம். இவர் இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்ற. எப்போவுமே நான் என் அம்மா எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தான் வருவேன். இவர் கூட 10 பேர் தான் வர்றது. ஃப்ரெண்ட்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இதெல்லாம் இருப்பேன். பொய் சொல்ல கூடாது காதலி. இதெல்லாம் ஓகே. ஹீரோ வர்றது தான் ஷூட்டுக்கு டைம். நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. 10 மணின்னு சொன்னால் 10 மணிக்கு அங்கே இருக்கணும். இல்லைன்னா ஏதாச்சும் சொல்லுவேன். அப்போ ஹீரோயின் தான் பாவம். இல்லைன்னு சொல்லி இவ்வளோ நேரமா உன் மேல பாசமா இருந்தவனுங்க எல்லாருமே இப்போ இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏய், ஹீரோயின் தானே பாவம் இல்லையா? ஆமாவா இல்லையாவா? ஆமா. ஏய் பெல்லடிடா, எனக்கு பாயிண்ட் வருது. ஆ அப்பா அடிச்சிட்டான். சி இவ்வளோ நேரமா எனக்கு பாசமா ஹாய் ஹலோ அப்படின்னு நீங்க பொண்ணுங்களை நீங்க தானே சொல்லிட்டு இருந்தீங்க. அது எப்படி ஒரு பொண்ணு வந்து நின்று ஹீரோயின் தானே பாவம் அப்படின்னு எப்படி இப்படி கட்சி மாறுறீங்க? பாத்தீங்களாடா, இதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லையுமே ஹீரோயின் டக்குன்னு ஹீரோட்டு இருந்து டேரக்டர்கிட்ட கட்சி மாறி போயிடுவாங்க. நம்ம இருந்தது ஒரே கட்சியில, நம்ம கட்சியில இருந்துட்டு இருந்திருப்போம். யார் பக்கம் போறதுனே தெரியாம லூசு மாதிரி சுத்திட்டு இருந்திருப்போம். கண்ணை நம்பாதே உன்னை லைட் யாருக்கு வைப்பாங்க? இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். நான் இதோட 5 படம் 6 படம் நடிச்சிட்டேன்டா. எனக்கு மட்டும் பாதி மூஞ்சிக்கு தான்டா என்னோட டிஓபி லைட் வைப்பாங்க. ஹீரோயினுக்கு நான் மட்டும் பளிச்சுன்னு 10 லைட் வைப்பாங்க. இந்த படத்துலையுமே நான் இப்படி நின்று பேசிட்டு இருந்தேன்னா இந்த பக்கம் என்னோட மேக்கப் மேன் என்ன பண்ணுவாருன்னா, கேமரா எனக்கு லெஃப்ட்ல இருந்ததுன்னா நேரா வந்து அப்படின்னு லெஃப்ட்ல மட்டும் மேக்கப் போட்டு லெஃப்ட்லயே போயிடுவாரு. நான் கேட்பேன், ஏன்னா இந்த பக்கமும் தானே வேர்த்திருக்கு, இந்த பக்கம் கொஞ்சம் துடைக்கலாமே அப்படின்னா, கேமரா லெஃப்ட்ல தான் இருக்கு அது போதும் அப்படின்ட்டு போயிடுவாரு. ஹீரோயின் அப்படின்னா பாவங்கிறத தாண்டி இது ரியோவின் குமரல்ங்கிற மாதிரி லைட்டா அப்படி ஒரு எல்லா ஹீரோட்டையும் போய் கேளு. அது ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேனே, எல்லா ஹீரோவுக்குமே ஒன் சைடு தான் லைட் பண்ணுவாங்க, இன்னொரு சைடு பண்ண மாட்டாங்க. நீங்க வேணா அடுத்த தடவை படத்துல பாருங்க. இவருக்காச்சும் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேருக்கு எல்லாம் ஆள் இருக்கு. எனக்கு இதெல்லாம் இல்லை. ஏன்னா என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட்ல அங்க போறாங்க, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்? பாரு, அவருக்கு டைம் கொடுத்தப்ப நான் பேசல. இப்போ எனக்கு டைம் வரும்போது அவர் பேசிட்டே இருக்க. ஹீரோயின்ஸ்க்கு ஸ்பேஸே இல்லை இப்பெல்லாம். இதெல்லாம் ஓகே. நம்மளுக்கு வந்து ஆப்பிள் ஜூஸ் கொடுத்து எங்கேயாச்சும் ஓரத்தில் உட்கார சொல்லுவேன். இவருக்கு அப்படி கிடையாது. இவர் பக்கத்தில் ஒரு 10 பேர் உட்காந்து, சார் இப்படி சீன் எடுக்கலாம், அப்படி சீன் எடுக்கலாம், வேணாம் இந்த சீன் வேணான்னு சொன்னால் ஓகே, ஹீரோ சார் சொன்னால் வேணான்னு சொல்லுவேன். நம்ம சொன்னால் இல்லைம்மா பண்ணலாமேன்னு டேரக்டர் வந்து சொல்லுவேன். நம்ம வேர்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. ஹீரோ வேர்ட்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். இதெல்லாம் ஓகே. நானும் நடித்தேன், அவரும் நடித்த படத்தில் நீங்களே பார்த்துக்கோங்க. மேலே ரியோ ராஜ்னு போட்டிருக்கேன். நான் நடிச்சிருக்கேன்ல, என் பேருங்க. இது தேவையா அட போங்கய்யா. மேடம் ஒரு விஷயம் இருங்களேன், நாங்க பார்த்த மாளவிகாவா இது சந்திரமுகியா மாறி இருக்காங்க மாளவிகா. ஓ மை காட். இல்ல அண்ணே ஒண்ணே ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். கடைசியில யார் பேர் இருக்குன்னு பாருங்க சார். கடைசியில யார் பேர் இருக்குன்னு பாருங்க. இல்ல இங்க ஹீரோ பாவமா ஹீரோயின் பாவமாகும் போது அங்கப்ப மேல அவர் பேர் இருக்கட்டும், ப்ரொடியூசர் என் பேரே கடைசியில தான் இருக்குது, ப்ரொடியூசர் தான் பாவம் அப்படின்னு.
எனக்கு இல்ல ஆக்சுவலா வந்து ஐயோ இப்போ என்ன சொல்றது இது வந்து ஆண் பாவம் பொல்லாது. ஓ இப்போ நான் தானே ஆண் பாவம் பொல்லாதது. ஸோ அதனால ரியோராஜ் இன் ஆண் பாவம் பொல்லாதது, அதாவது ரியோராஜோட ஆண் பாவம் பொல்லாததுன்னு போட்டிருக்காங்க. மேபி அடுத்த படத்துல வந்து நான் ஹீரோயின் பேரு பக்கத்துல. ஓகே நீங்க ரெண்டு பேரும் ப்ளீஸ் இன்னன் ஆஸ் ஒரு கேரக்டர். இன்னும் பசர் அடிக்கல. இரு பர்சனல்ல அடிச்சிட்டேன். தேங்க் யூ அண்ணா. இன்னன் ஆஸ்னு வரும்போது ஓகே இன்னு தானே போட்டிருக்கேன். படத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன படத்துல இல்லையா? படத்துல தானே இருக்கேன். கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்சக்கில். ஃபினிஷ் ரவுண்ட் ஓவர். மறுபடியும் கான்டெக்ஸ்ட் புரியாம இது ஆண் பாவம் பொல்லாததுன்றனால அப்படி வச்சிருக்குமா? பேசு. நானா? நீங்க தான். டேய் கேம் என்னன்னே புரியாம பைத்தியம் முடிச்சு போய் சுத்திட்டு இருக்கோம்டா ரெண்டு இல்ல பேரும். ஆக்சுவலா அதனால இல்ல ரியோவே ஷாக் ஆயிட்டாரு. மாளவிகா இவ்வளவு பேசுவாங்களா இப்படி பேசுவாங்களா அப்படின்னு. திடீர்னு ரொம்ப பாயிண்ட் ஆகிட்டு மறந்துட்டேன். என்னோட 2வது படத்துல வந்து ரியோராஜ் ரம்யா நம்பீசன் இன் பிளான் பண்ணி பண்ணணும்னு தான் போட்டிருந்தேன். என்னோட 2வது படத்திலே நான் ஹீரோயின் பேர் சேர்த்து தான் போட்டிருந்தேன். பஸர் 2வது படத்துல அவருக்கு பிடிச்ச மாதிரி போட்டுட்டேன். இப்ப பாரு இவ்ளோ படம் பண்ணிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் பேர் மட்டும் போட்டு. பைத்தியம் 2வது படத்துலயுமே எனக்கு ஏதோ டாபிக் நல்லா இருக்குன்றனால பேசிட்டு இருக்கேன்டா. 2வது படத்துலயும் சரி இந்த படத்துலயும் சரிடா. எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் என் பேர் போடலடா. அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் போட்டிருக்காங்க. ரியோனா நீங்க வந்து ஜோல பிரிஞ்சதே எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருந்தது. ஏதோ லைட்டா கேம்னு ஆரம்பிச்சா பயங்கர ஃபயரா போனா நாங்களே சேர்த்து வச்சிரோம். ஓகே சமம் ஈக்குவல் நோ சண்டை. ஓகே ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் தான். பட் ஆனா எங்களுக்கு என்னன்னா எந்த சைடு வந்து சத்தம் அதிகமாக வருது அப்படின்னு நாங்க செக் பண்ணிட்டோம். இவ்வளோ நேரம் பேசுனீங்க இல்லையா? ஹீரோ பாவம்னு சொல்றவங்க எவ்வளவு ஓட்ஸ் கொடுக்குறாங்க, ஹீரோயின் பாவம்னு சொல்றாங்க எவ்வளவு ஓட்ஸ் கொடுக்குறாங்க நாங்க செக் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அதை வச்சு நாங்க என்ன கணிப்புங்கிறது சொல்லிடுவோம். பாத்துருவோமா? ஓகே ஓகே நம்ம ரியோ அவர்கள் ஆர்கியூ பண்ணதுபடி ஹீரோ பாவம்னு சொல்றாங்க மட்டும் ஒரு சத்தத்தை கொடுங்க பார்க்கலாம். ஓகே சந்திரமுக்கியா மாறி மாளவிகா பேசினப்போ ஹீரோயின் பாவம் உண்மையாலுமே ஃபீல் பண்ணாங்க. ஒரு சத்தத்தை கொடுங்க பார்க்கலாம். ஆல் ஏரியா மாளவிகா தாங்கிற மாதிரி ரியோனா. அட பாவியா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல என் கூட அண்ணன்ட்டு தான் இருப்பானுங்க. ஹீரோயின் வந்து அந்த பக்கம் போயிடுவானுங்க எல்லாரும். அண்ணே புரியுது உங்க நிலைமை எனக்கு புரியுது. சரி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கும் கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேணா இந்த தோல்வியை ஒத்துக்கிட்டு அப்பு கமல் மாதிரி முட்டி போட்டு நடந்து போவேன். வேணாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இருக்கிறது தானே, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. பட் எனிவேஸ் என்னதான் வந்து இப்படிலாம் நம்ம சொன்னா கூட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து முதல் படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எல்லாருடைய ஆசையும் நிறைவேறுகிறது. ஏன்னா வந்து எல்லாருமே ஜோ சுச்சி சேருவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த படத்தில் ஜோடியாக தான் நடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்க்க போறீங்க October 31st. ஸோ மீண்டும் நம்முடைய ரியோ அவர்களுக்கும் மாளவிகா அவர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய கைத்தறி கொடுத்துதான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி வெரி மச். தேங்க்யூ ஸோ மச்.